வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு டிஃபன் ஐட்டம் தான். அதாவது க்ளூட்டன் அலர்ஜி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிறவாள்லாம் எங்களால் பூரி பிடிக்காத மனுஷாலே இருக்க மாட்டா, அதுதான் நிஜம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் பார்த்துருப்பேன், நிறைய பேர் பண்ணியிருப்பா, நீங்கள் பார்த்துருப்பேன். அரிசி மாவில் ரொட்டி பண்ணுவா, ஆனால் எல்லாம் சுட சுட சாப்பிடணும். வச்சுருந்தோன்னா அது வந்து வடக்குன்னு போயிடும். சுட சுட பண்ணி சுட சுட சாப்பிட்ற இதுவாக தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். இது வந்து வாங்கின அரிசி மாவு தான், கடையில் கிடைக்கிற வாங்கின அரிசி மாவு தான் இது. இதை வந்து 2 கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த அரிசியோடு கூட கொஞ்சம் தேங்காயும் போட்டு நீங்கள் பூரி பண்ணி பாருங்க, ரொம்ப ஜோராக இருக்கும். 2 கப்பு அரிசி மாவு. இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் வறுத்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வறுத்தேல்னா போகிறோம். வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே பூரி மாவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதை வந்து குழவியால் இட வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இதோட டெக்னிக்கே வேறு. நம்ம நல்லா லைட்டாக உருட்டிட்டு 2 கீழே ஒரு வாழை இல்லை பிளாஸ்டிக் ஷீட் வச்சுட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு வேறு ஏதாவது ஒரு இதால் நல்லா அழுத்தினேன்னா ரவுண்டா ஷேப் வரும். இது வந்து அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுற பூரி மாதிரி அப்படியே எல்லாத்தையும் இட்டு வச்சுட்டு நம்ம போட்டு மொத்தமாக பொரித்து எடுக்கலாம்னா முடியாது. இது ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே எண்ணெயில் போட்டு நீங்கள் எடுக்கணும். ஏன்னு கேட்டேன்னா இதுக்கு வந்து அரிசி மாவுக்கு வந்து உங்களுக்கு பிசுக்குத்தன்மை இருக்காது, அதனால் அது உடஞ்சி போயிடும். காஞ்சதுன்னா உடஞ்சி போயிடும் அப்படியே. ஸோ கொஞ்சம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணியிருப்பேன், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்த அளவுக்கு இப்போ ஒரு வறுத்துட்டோம். இந்த கப்பில் 2 கப் ரைஸ் எடுத்தோம்னா 2 கப் தண்ணி எடுத்துடலாம். இது சுடணும். இந்த பூரிக்கு தேவையான உப்பு இந்த தண்ணியிலே போட்டுடலாம். அதேமாதிரி நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நார்மல் ஆயில் எங்களுக்கு ஓகே, தேங்காய் எண்ணெய் வேண்டாம் மம்மி எங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மல் ஆயில், குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதே மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி இதில் போடணும். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். தண்ணி விட வேண்டாம், அப்படியே நீங்கள் தண்ணி விடாத அப்படியே பண்ணிடுங்க. அதில் கொஞ்சம் அந்த தேங்காயோட இது தெரியும். அட் த சேம் டைம் வந்து நல்லா அரைக்கவும் அரைச்சிருக்கு. இதை இந்த மாவில் கலந்துப்போம். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கிற தண்ணி விடுறச்சே நம்ம கை வைக்க முடியாது, அதனால் இப்போ தேங்காயை மட்டும் நல்லா முன்னாடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் கேரளாலலாம் ரொம்ப பெரிய இது, அவளுக்கு இந்த பூரிலாம் கண்டிப்பாக பண்ணுவாள். கர்நாடகாவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பேள், அங்கே போனவாலாம் பண்ணவும் பண்ணியிருப்பேள் நிறைய பேர். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா, உப்பு இல்லாமல் கரைஞ்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடலாம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடலாம், கை வச்சிடாதீங்கோ. ஏதாவது ஒரு கரண்டி காம்பு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுங்க. பாக்கி இருக்கிற தண்ணியை இதில் விட்டுறேன். ஸோ 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி தேவையாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. கொஞ்ச நாள் இது நல்லா ஆற விடுங்கோ. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கையால் நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் இதை பிசைஞ்சேன்னா
சாஃப்டாகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கரண்டியாலே நம்ம இது பண்ணிட்டுருக்கலாம். ஸோ நல்லா மாவு பிசைஞ்சிச்சு. இதெல்லாம் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு. மேலே காஞ்சி போகாமல், ஏன்னா சூடு வெந்நீர் விட்டுருக்கோம், பச்சரிசி வேறு காஞ்சி போகாத இருக்கிறதுக்கு ஒரே ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 minutes இது அப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கணும், பெரிய உருண்டையாக, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு இது நல்லா அப்படி உருட்டி வச்சுட்டுருக்கணும். இது கிராக்ஸில் எல்லாமே எப்படி இருக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த உருண்டைலாம் காயாத இருக்கிறதுக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஒரு இலையில் அடியில் கீழே எண்ணெய் தடவிருக்கேன், இன்னொரு இலையிலையும் எண்ணெய் தடவிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஃப்ளாட்டாக. நல்லா சூடான எண்ணெயில் இது மாதிரி போட்டுருங்க. ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இது பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இதில் நம்ம பூரி இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிட வேண்டாம். இது பற்றியெல்லாம் உப்பி வந்திருக்கு பாருங்க, தெரியுறதா? இது உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். அழகாக உள்ளுக்குள்ளே ஹோல் மாதிரி இருக்கும். ஒன்றொன்றையும் ஒரு தடவை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்ல கிராக்லாம் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இலையில் ஆல்ரெடி இடையில எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ரெடியாக. எண்ணெய் பாட்டுக்கு சூடாகவே இருக்கட்டும். ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு தான் நீங்கள் போடணும். அப்படி இருக்கும் அழகாக உள்ள ஃபுல்லாக ஹோல் வந்து. ஸோ இந்த ஜோரான அரிசி பூரி கண்டிப்பாக சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணுறேன் கண்டிப்பாக. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, உருளைக்கிழங்கு பால் கறின்னு ஒன்று உண்டு. ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூரியோடு இது மேட்சிங்காக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. அந்த பூரி மட்டும் வந்து நீங்கள் காயறதுக்குள்ளே அதை இட்டு பொரித்து எடுத்துட்டாடணும். இட்டு மீன்ஸ் இப்படி இட முடியாது, தட்டால் அப்படி அழுத்தணும், இல்லை ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டேன். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் டெம்ப்டிங் தாங்காது நமக்கு. ஒன்று சாப்பிட்டாச்சு. ஸோ பூரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் வந்து ஆயிலியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த கிச்சன் டவல் இருக்குல்லையா, கிச்சன் டிஷ்யூஸ் அது மாதிரி இருக்கிறதுல வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன்னா அந்த ஆயில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் போய்டும். அதில் கொஞ்சம் கனமாக எடுத்துக்கோங்க. நல்ல பத்த இருக்கிற எண்ணெயில் போட்டு போகிறீங்கோ. அட் த சேம் டைம் வந்து ஆயிலியாக இருந்ததுன்னா அந்த பிளாட்டிங் பேப்பரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போடுறேன். 2 துண்டு பட்டை, பேலீஃப் 1, ஏலக்காய் 2-3, கிராம்பு ஒரு 4. இது உருளைக்கிழங்குன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு பெருசாக வேக வச்சு இந்த மாதிரி துண்டம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அது என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். பச்சை மிளகா தான் இதுக்கான காரம். 2-3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பூண்டு இதுமாரி நான் ஒரு 2 பல்லு போட்டுக்கிறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு நிறையா வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி அதே மாதிரி 1 inch துண்டும். ஒரு சின்ன டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, இது தேங்காய். நல்லா ஒரு 1/2 கப் சின்ன தேங்காயில் ஒரு முடி வச்சுருங்க. ஒரு 2-3 முந்திரி பருப்பு, தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இது அதுக்குள்ளே வதங்கட்டும், பார்க்கலாம்.
1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணலாம். சப்ஜிக்கு தேவையான உப்பு, அரைச்ச விழுது இதில் விட்டுடலாம். ஒரு கப் நிறைய தண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ்டாக வேகட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்குக்குள்ளெல்லாம் உப்பு போய்க்கணும்னா. ஸோ இது நல்லா கொஞ்சம் கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஜி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ஆக்சுவலி இது இந்த கலரில் இருக்கிறதுனால இது பால் கறின்னு சொல்லுவாளா என்னன்னு தெரியல. இதில் பால்லாம் விட மாட்டோம். இவ்வளோ தான் இதோட இது. ஸோ இதில் மேலே வந்து கொத்தமல்லி, அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம். சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு இன்னும் தேவையாக இருந்ததுன்னா இன்னொரு அரை மூடி கூட புழிஞ்சிக்கலாம். ஆறினா இது இன்னுமே கெட்டியாயிடும். ஜோரான உருளைக்கிழங்கு பால் கறி அதுவும் ரெடி. இது இந்த பூரியோடு தொட்டுன்னு சாப்பிட்லாம். நீங்கள் சாத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வந்து காரக்குழம்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரக்குழம்புக்கெல்லாம் இது தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக தோசை வாத்துட்டு தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு எல்லாத்தோடையும் இது செட் ஆகும். நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.